வணக்கம், மீண்டும் ஆனந்த்குமார். இந்த காணொலியில் வந்து அமோகம்.com எப்படி யூஸ் பண்ணுறது நான் டெமோ காமிக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அமோகம்.com எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பேசியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. ஸோ அமோகம்.com ஓட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, உங்களோட சோசியல் மீடியா யூசேஜ் டைம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய ஆப்ஸ், அப்போ கண்டென்ட், வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட், நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்புலாம் க்ரியேட் பண்ணி உங்கள் டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நான் ஏன் ரன் பண்ணுறேன்னா, நான் வந்து tnmk.orgன்ற இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பீப்புளோட ப்ராப்ளம் நான் பார்க்குறது, என்னோட வியூவில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ன்றது பார்க்குறது, அங்கே லிஸ்ட் டவுன் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் அமோகம்.com. நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களோட என்டர்டெயின்மெண்ட், உங்களோட ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணலாம். உங்களோட ஓன் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அதில் வர ரெவன்யூ வச்சு நான் அந்த ப்ராப்ளம்லாம் நான் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த சிறு தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், அப்போ இன்ஃப்ளூன்ஸங்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க கட்டுற பணத்துக்கு அவங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை லைக் வந்திருக்கு, அதுன்னு ஃபேன்சி ஒரு ரிப்போர்ட் வரும். ஆனால் ப்ராப்பர் பிஸ்னஸ் சேல்ஸ் வந்திருக்கானா அதில் வந்திருக்காது. அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் அமோகம்.comல இது ஒரு பியூர் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். இது வந்து நிறையா ஸ்மார்ட் ஐடியாஸ் இன்கார்பரேட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம விழா போகலாம், ஓகேங்களா? லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோம் பேஜ். என்னோட லாகின் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாகின் செஞ்சேன்னா இந்த அதான் லேண்டிங் பேஜில் வந்து பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் சோஷியல் நெட்வொர்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டெக்ஸ்ட் போடுவீங்க, இல்லாட்டி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, இல்லை வீடியோ இல்லையா. ஸோ அதே தான், அதை விட நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சரும் இதில் இருக்கும். இப்போ வந்து இது அப்டேட், டெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் தெரிவிக்கணும்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்டேட் வந்து பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஏன்னா நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட் அப்டேட் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு. ப்ளஸ் இங்கே விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும்னா மீ ஒன்லின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்துக்கும் போனால் பப்ளிக், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நெட்ஒர்க் போனால் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சில நீங்கள் ஈவெண்ட் நடத்துகிறீங்க, இல்லை நீங்கள் குரூப் வச்சுருக்கீங்க. ஸோ அங்கே குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது விசிபிளாக இருக்கணும் நீங்கள் போடுற அப்டேட்லாம்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஜென்ரலாக வந்து பப்ளிக் செலக்ட் பண்ணிங்க. ஆடியன்ஸ் டைப்பும் இதில் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு டைப் இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து போட்டு போஸ்ட்னு கொடுத்தேன்னா அவ்வளோதான், இம்மிடியேட்டாக அப்டேட் வந்து இங்கே வந்துடும். இதே மாதிரி தான் ஃபோட்டோ அப்டேட்டும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் இமேஜ்லாம் ஒரு ஆப்பில் போய் தனித்தனியாக அப்லோட் பண்ணிங்களா. ஸோ அது எல்லாமே ஒரு சிங்கிள் ஆப்லேயே நம்ம இதிலே பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ சிங்கிள் கிளிக் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற இமேஜ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன கேட்டகரின்றதை நான் வந்து செட்டப் பண்ணிக்கேன். இது சாம்பிள் இமேஜ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட், இல்லாட்டி இந்த டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ சப்மிட் டைட்டில் போட மாதிரி அதனால் நோ டைட்டில் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அப்லோட், நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வீடியோட டைட்டில் கேட்கும் ஓகேங்களா. ஸோ அது என்ன கேட்டகரி வீடியோன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு வந்து பீப்புள் அண்ட் பிளாக் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பற்றி டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அந்த எழுதுறது தான் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன். ப்ளஸ் நான் வந்து இங்கேருந்து அப்லோட் பண்ணால் டைம் ஆகிடும் இந்த டெமோ காமிக்கும் போது. அதனால் என்னோடய வீடியோ வந்து எங்கேயாச்சும் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நான் இங்கே எம்பெட் பண்ணி காமிச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய வீடியோ வந்து இப்போ போட்டாலே அங்கே வந்து டேட்டா இங்கே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து இதோட வீடியோட ஐகான் இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ மற்றவங்க பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் என்ன தெரியணுன்றது அங்கே ஏதாவது நீங்கள் காமிக்கணுனாலும் அந்த இமேஜை இங்கே அப்லோட் பண்ணிட்டு இங்கே பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். உங்களோட ப்ரொஃபைல்லையும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விசிபிலிட்டி செட் பண்ணுறீங்கன்னா யார் பார்க்கணுன்னு செட்டப் பண்ணுறீங்களா அவங்க எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம உள்ள யூடியூப்பில் உட்காந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ பத்திரிகையாளர்களே, ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்களே ஒரு வெரி குட் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் ஆகலாம். பப்ளிக் தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ பப்ளிக்கே வந்து அங்கங்கே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை ஏதாவது அவங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் பேரோட கூட வெளியில் பப்ளிக்காக சொல்லலாம். இல்லை நான் பேர் சொல்ல விரும்பல,
இது வந்து நான் பேர் இல்லாமல் நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அனானமஸ் ஆப்ஷனை கூட செலக்ட் பண்ணிட்டு டைட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன பார்த்தீங்க, அதை பற்றி சொல்லலாம். அது என்ன டைப் ஆஃப் கேட்டகரி அதுன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டெக்ஸ்ட் நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக கூட டைப் படிச்சுட்டு ஏதாவது ஃபோட்டோவோ வீடியோவோ அதை பண்ணிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அது வந்து டெடிக்கேட்டடாக ரிப்போர்ட்டருங்க ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கஷன்றது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் டிபேட் உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதணும், ஒரு டிபேட் நடத்தணும், இல்லை அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்கஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ தான் மெயினானது. அடுத்த வீடியோ இப்போ நீங்கள் போட்ட அப்லோட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபோட்டோ போட்டீங்க, வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணீங்க இல்லையா, இப்போ நான் ஃபோட்டோ போட்டோம், அப்போது வீடியோ அப்லோட் பண்ணோம் இல்லையா, இருப்பாங்க இந்த வீடியோலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோம், கண்டென்ட் யூஸ் பண்ணி கண்டென்ட்டையும் உங்கள் டைமையும் யூஸ் பண்ணி பிஸ்னஸாக மாற்றி கொடுக்குவோம் தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே இன் டச். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.